அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் 1947லேருந்து 2024 வரைக்கும் உண்டான முக்கியமான கமிட்டி அல்லது கமிஷன், இதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி நம்ம 2 வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த டாப்பிக்கில். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸை முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்காரியா ஆணையம், சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1983 தொடங்கப்பட்டுச்சு. 1983 தொடங்கினாங்க. எதுக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது மேம்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மேம்படுத்துறது குறித்து ஒரு ஆராயணும். மத்திய மாநில அரசுக்கு சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதனால். அடுத்தது லிபர்ஹான் குழு. லிபர்ஹான் குழு அப்படிங்கிறது 1992 தொடங்கினாங்க. லிபர்ஹான் அப்படிங்கிற குழு, ஓகேங்களா? ஸோ இந்த குழு எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னா, இந்த பாபர் மசூதி அப்போ தான் இடித்தாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பாபர் மசூதி இடிப்பு இருக்குல்ல, அது குறித்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். அடுத்தது ராம்நந்தன் பிரசாத் குழு. ராம்நந்தன் பிரசாத் குழு 1993 தொடங்குறாங்க. 1993, ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரிவில் கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ ராம்நந்தன் குழு, ஓகேங்களா? அந்த இதில் நான் கிரிமி லேயர்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு பரிந்துரையை கொண்டு வரதுக்காக, ஓகேங்களா, அந்த பிரிவினையை அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த குழு அமைச்சாங்க. அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா ஆணையம். இது 1993 தான் இதுவும் தொடங்குறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஆணையம் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 ஒரு மும்பை கலவரம் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அந்த கலவரத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக, விசாரணை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது என்என் ஹோரா குழு. என்என் ஹோரா குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 1993 தான் தொடங்கினாங்க. 1993, ஓகேங்களா? ஸோ இந்த குழு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அரசியலில், அதாவது பாலிட்டிக்ஸில் குற்றவாளிகள் அதிகரிக்கிறாங்க, அல்லது அரசியல்வாதிகளும் அதிகாரமிக்கவர்களும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. இது குறித்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த கலவரம்லாம் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ மும்பை கலவரமாக இருக்கட்டும், பாபர் மசூதி இடிச்சு, அதில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சு. அமிதாப் பச்சன் கூட கைது செய்யப்பட வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பற்றி ஆய்வு செய்ய நானாவதி குழு. ஸோ நானாவதி குழு அப்படிங்கிறது என்னென்னா, 2000 அமைக்கிறாங்க இந்த நானாவதி குழு அப்படிங்கிறத. ஸோ இவங்களை எதுக்காக அப்படின்னா, அந்த 1984 இந்திரா காந்தி கொல்லப்பட்டதால் சீக்கியர்களுக்கு எதிராக ஒரு வன்முறை நடந்துச்சுல்ல. ஸோ அந்த வன்முறையை பற்றி, அந்த கலவரத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக. அப்போ சீக்கியர்கள் பலரும் கொல்லப்பட்டாங்க, நிறைய பேர், ஓகேங்களா? ஸோ அடுத்தது கே சுப்பிரமணியம் குழு. கே சுப்பிரமணியம் குழுவும் 2000 ஆரம்பிக்கப்பட்டது தான். ஸோ 2000 தொடங்கப்பட்டது தான். இது எதுக்கு அப்படின்னா, இந்த கார்கில் வார் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி விசாரிக்கிறது, கார்கில் போரை பற்றி விசாரணைக்கு அமைக்கப்பட்ட குழு. யூசி பானர்ஜி குழு. யூசி பானர்ஜி குழு இது வந்து 2002 அமைக்கப்பட்ட ஒரு குழு. 2002 அமைக்கப்பட்ட ஒரு குழு தான். இது எதுக்காக அப்படின்னா, இந்த குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு நிகழ்ச்சி குறித்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய. கோத்ரா ரயில் எரிப்பு முதல்வர் வந்து மோடி இருக்கிறப்ப குஜராத்தில் நடந்த ஒரு இது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜீவன் ரெட்டி குழு. ஜீவன் ரெட்டி குழு 2004 அமைச்சாங்க. 2004 அமைச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் இருக்குல்ல, ஆயுதப்படைகளுக்காக ஒரு சிறப்பு சட்டம் இருக்கும், திரும்ப பெற பரிந்துரைத்த குழு. அதாவது இந்த பார்டர்லலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க யாரை வேணாலும் கைது பண்ணலாம், புரியுதுங்களா? யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை எதுலேயுமே அவங்க விசாரணைக்கு கொண்டு போகலாம். இல்லை யாரையாவது ஒரு ஃபயர் பண்ணால் கூட அந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு அதிகாரங்கள் கொடுத்துருந்தாங்க அந்த சூழ்நிலையில். ஸோ அதை திரும்ப பெறணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை கொடுத்த ஒரு குழு தான் இந்த ஜீவன் ரெட்டி குழு அப்படிங்கிறது. அடுத்தது யாஷ்பால் குழு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ விடுதலை 2 பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விடுதலை 2ல் கூட பார்த்திங்கன்னா, அந்த போலீஸ்களுக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ, ஸோ அது மாதிரியான சம்பவங்கள் நடந்ததால் தான் அதை திரும்ப பெறணுங்கிற ஒரு பரிந்துரையை கொடுத்த ஒரு குழுவாக இருக்குது. அடுத்தது யாஷ்பால் குழு அப்படிங்கிறது 2009 தொடங்கினாங்க. யாஷ்பால் குழு வந்து 2009 தொடங்கினாங்க.
ஸோ இந்த குழுவோட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, அந்த பள்ளி கல்வி முறையினை மேம்படுத்த தான் இந்த குழு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதுக்குண்டான ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்கிறதுக்காக யாஷ்பால் குழு வந்து பள்ளி கல்வியோட தொடர்புடைய ஒரு குழு 2009 தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.